அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்பொழுது பயங்கரமான ஒரு சிக்கல்ல இருக்கிறாரு, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது நண்பர்களே. அது ஏன் அப்படின்னா, யாருமே அவரை அவமதிக்காத அளவுக்கு சீனா, அதுவும் குறிப்பாக சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங் பயங்கரமாக அவமானப்படுத்தி இருக்கிறாரு ட்ரம்ப்பை அப்படிங்கிற விஷயம் வெளியாகி இருக்குது. நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர்களே சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசுறதுக்கு பல முறை ஃபோன் பண்ணதாகவும், ஆனால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் நோ ஐ ஒன்ட் பிக் அப் த ஃபோன், ஆள் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் ட்ரம்ப்போட ஃபோன் காலை ஏற்க மறுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயமும் வெளியாகி ட்ரம்ப்பை அப்படியே கொதிச்சு போக வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நண்பர்களே. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி என்னதான் நடக்குது? நாளுக்கு நாள் பிரச்சனை முத்திக்கிட்டே போகுது. இதற்கு ஒரு தீர்வே இல்லையா? இதனுடைய பாதிப்பு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படிங்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. தட்டிட்டு அப்படிக்கா வாங்க நேராக நம்ம வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நேற்று உலகத்தில் இருக்கிற அனைத்து ஊடகங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று பரவுது. அது என்ன அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தார் அப்படின்னும், ஆனால் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஃபோனை எடுத்து பேச மறுத்துட்டாரு அப்படிங்கிற செய்தியும் தான். அது ஒரு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பெருமை வீத்திக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஊடகங்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு உலக நாட்டு தலைவர்கள் எல்லாரும் என்கிட்ட ஃபோனை பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, தங்க நாட்டுக்கு வரி விலக்கு கொடுங்க, தங்க நாட்டின் மீது எந்த கடுமையான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம்னு சொல்லி கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஒரு சில அருவருக்கத்தக்க வகையில் அதை சொல்லவும் செய்தார். நமக்கே கூட அதை கேட்கும்போது ரொம்பவுமே அருவருப்பாக கூட இருந்தது. ஆனாலும் கூட ட்ரம்ப் அவர்கள் உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த வல்லரசு நாட்டுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அப்படிங்கிறதுனால மனுஷன் தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நாம் நினைச்சோம். ஆனால் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஹாஸ் மெட் ஹிஸ் மேட்ச் இன் ஜி ஜின்பிங் அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் உலக நாடுகளுடைய அனைத்து பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுது இல்லையா, அதற்கு அனைத்து நாட்டு பொருட்களுக்கும் 10% வரி விதிச்சாரு. அதுக்கப்புறம் சிலக்டிவாக ரெசிப்ரோக்கல் பேசிஸ் அப்படின்னு எந்தெந்த நாடு தங்க மீது அதிகமான வரி விதிச்சிருக்குதோ அதுக்கெல்லாம் தானும் அதிகமான வரி விதிக்கிறேன் அப்படின்னு இந்தியாவின் மீது 24%, சீனாவின் மீது 34%, பங்களாதேஷ் மீது 37% அப்படின்னு எல்லா நாடுகளின் மீதும் வரி விதிச்சாரு. இதில் நாமெல்லாம் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கிட்டோம். சரி, மனுஷன் வந்த புதுசுக்கு துள்ளுறாரு, இந்த புது பணக்காரங்கெல்லாம் துள்ளுவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் ட்ரம்ப் துள்ளுறாரு, கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நாமளும் சரி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தோம். அதே போல் உலகின் பல நாடுகளும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் சீனா என்ன சொல்லுச்சு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லதோடு இல்லாமல், நீங்கள் 34% வரி விதிச்சா நான் உங்கள் மேலே 45% போடுவேன் அப்படின்னது. உடனே ட்ரம்ப்பு 80% பண்ண, இவங்க மறுபடியும் ஏற்ற, ட்ரம்ப்பு 125% பண்ண, இவங்க மறுபடியும் 85% பண்ண, ட்ரம்ப்பு 145% சீன பொருட்களின் மீது வரி போடுவோம். சீனாவும் நான் மட்டும் என்ன என் கை பூ பறிக்குமா அப்படின்ட்டு சீனா 125% வரி விதிச்சுது. அதுக்கு மேலே நாங்கள் வரி விதிக்க மாட்டோம், ஏன்னா இதுக்கே அமெரிக்க பொருட்கள் சீனாவுக்கு வர்றதுக்கு அது கட்டுப்படி ஆகாத விலையாக மாறிவிடும், இதுக்கு மேலே தேவையில்லை அப்படின்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கே சொல்லிட்டாரு. ஆனாலும் ட்ரம்ப்புக்கு அப்படி கொதிச்சு போயிருட்டார் மனுஷன். அவர் என்ன சொன்னார், கூடிய விரைவில் நான் 245% வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இதற்கிடையே என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய அமெரிக்காவுடைய இந்த பாண்டு மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. உலகின் பல நாடுகள் தாங்க வாங்கி வச்சிருந்த அமெரிக்க கடன் பத்திரங்களை திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பணத்தை வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கடன் பத்திர மார்க்கெட் டம்முன்னு உளுந்துது. கனடாலாம் பார்த்தோம்னா தாங்க வச்சிருக்கிற அந்த பாண்டில் 318 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நாங்கள் திருப்பி செலுத்துகிறோம், பாண்டை விற்கிறோம்லாம் வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. இப்படி நடந்ததுனால ட்ரம்ப் வந்து இறங்கி போக வேண்டிய சூழ்நிலையாச்சு. உடனடியாக அவர் என்ன சொன்னார், எல்லா நாடுகளுக்கும் இந்த வரி விதிப்பை நான் வந்து 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். ஆனால் சீனாவுக்கு மட்டும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இதை கேட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்னும் பயங்கர கடுப்பாயிட்டான்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் நிறுத்தி வைப்பீங்க, எனக்கு மட்டும் தனி ரூல்ஸா, சரி நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன பண்ணார், உடனடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பல பொருட்கள் மீது பலவிதமான தடைகளை விதிக்க ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பீஃப் இருக்குது இல்லையா, மாட்டுக்கறி, அந்த பீஃப் வந்து அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட். அந்த பீஃபுக்கு முழுமையான தடையே விதிச்சார் ஜி ஜின்பிங். அதற்கு அவங்க சொன்னது ஒரு டெக்னிக்கலான காரணம். இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட வகை பாக்டீரியா அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்து எங்களுடைய நாட்டு ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, தரக்குறைவாக இருக்குது, அதனால் நாங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாரு. இது முதல் வார்னிங். ஆனால் ட்ரம்ப்புக்கு இந்த வார்னிங் கீனிங்லாம் ஒன்றும் புரியாது. கரெக்டாக மனுஷன் ஏதோ ஒரு கனவு லோகத்தில், ஒரு கற்பனை உலகத்தில் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் இதை பற்றிலாம் கண்டுக்காமல் மறுபடியும் சீனாவை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கவே, நேற்றைய தினம் சீனா என்ன பண்ணுச்சு, நாங்கள் வந்து அமெரிக்காவிட்டிருந்து வாங்குகிற இந்த போயிங் விமான டீலை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னுச்சு. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக கருதப்படுது நண்பர்களே. ஏன்னா போயிங் இருக்குது இல்லையா, உலகத்தில் 2 பெரிய விமானம் தயாரிக்கிற நிறுவனங்கள் தான் இருக்குது. அதில் ஒன்று ஏர்பஸ் நிறுவனம், அது யூரோப்பை சேர்ந்தது, இன்னொன்று வந்து அமெரிக்காவை சேர்ந்த போயிங் நிறுவனம். இந்த போயிங் நிறுவனத்துடைய 20% மார்க்கெட் எங்கே அப்படின்னா சீனா தான். போயிங்கில் தயாராகிற 20% விமானங்கள் சீனாவில் தான் விற்கப்படுது. அது மட்டும் இல்லை, போயிங்கில் இருந்து ஏகப்பட்ட ஸ்பேர்ஸை வந்து சீனா வந்து வாங்கிட்டு வருது இங்கேருந்து, அமெரிக்காவிலிருந்து. இதற்கெல்லாம் உடனடியாக தடை விதித்தது சீனா. இதில் வந்து போயிங் நிறுவனத்துக்கு மட்டும் பல 100 பில்லியன் டாலர்கள் நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு சீனா சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து வரி விதிச்சதை போல சீனா 125% அமெரிக்கா பொருட்களின் மீது வரி விதிச்சிருக்குது இல்லையா. அதாவது அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்குள்ள இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கு சீனா வந்து 125% வரி விதிச்சது இல்லையா. அப்படி வரி விதிச்சதுனால இந்த போயிங் வந்து கட்டுப்படியாகாத விலையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நாங்கள் போயிங்கை வாங்க முடியாப்பா, வேண்டாம் எங்களுக்குன்றுச்சு. ஏற்கனவே போட்டிருக்கிற கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம்ன்றுச்சு. இதுதான் வந்து ட்ரம்ப்பை உலுக்கி எந்திரிக்க வச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த போயிங் பிரச்சனை எழும்புறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஆப்பிள் இருக்குது இல்லையா, ஆப்பிள் நிறுவனமும் வேறு சில எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட பயங்கரமான ப்ரெஷர் போட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ஆப்பிள் ஐஃபோன்கள் முந்தி மாதிரிலாம் இல்லைங்க, முந்தி அமெரிக்காலையும் சீனாவிலையும் தயாரித்து உலகம் பூரா கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அமெரிக்காவில் வந்து பெருசாக தயாரிக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக நாம் வந்து சீனாவிலையும் இந்தியாவிலையும் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐஃபோனை. அங்கேருந்து, அதாவது இந்தியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் அமெரிக்காவுக்குள்ளே வருது ஐஃபோனு. அப்படி வர்றதுனால நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னாக்க ஐஃபோன் விலை பயங்கர ஜாஸ்தி ஆயிடுது, அது வந்து மக்களுக்கு கட்டுப்படி ஆகாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உண்மையிலேயே கடந்த பல மாதங்களாகவே இப்படி ஆயிடுச்சு நண்பர்களே. என்னுடைய அண்ணன் பையன் கூட இப்போ கனடாவில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அங்கே கனடாவில் கிடைக்கிறத விட ஐஃபோன் வந்து இந்தியாவில் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி அதே மாதிரி அமெரிக்காவில் வாழ்கிற என்னுடைய நண்பர்கள் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்கா வந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு ஐஃபோனை வாங்கிட்டு வாங்க, கிட்டத்தட்ட 50% அங்கே வந்து விலை அதிகமாக இருக்குது. எது, அமெரிக்காவுடைய ஐஃபோன் இந்தியாவில் சீப்பாக இருக்குது, அதே ஐஃபோனை நீங்கள் அமெரிக்காவில் வாங்கினீங்கன்னா மேலும் 50% விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஏற்கனவே இப்படி இருக்குது சூழ்நிலை, இதில் வந்து நீங்கள் வரி வேற விதிச்சிங்கன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி ட்ரம்ப் வந்து தான் அதிபுத்திசாலிங்கிற நினப்பில் என்ன பண்ணார், இந்த எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு மட்டும் நான் வந்து வரி விதிப்பை நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதுக்கப்புறம் அந்த 90 நாளும் அறிவித்தார் எல்லாத்துக்கும் வைங்க. அந்த எலக்ட்ரானிக் பொருட்களை அவர் அறிவித்ததில் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டது இந்த ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள். அதே மாதிரி இப்பொழுது போயிங்க்கும் இவர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சீனா என்ன சொல்லிருச்சு, நீங்கள் வேணா உங்கள் வரி விலக்கை நீங்கள் விலக்கிக்கோங்க, ஆனால் நாங்கள் உங்கள் பொருட்களின் மீது விதித்தோம் இல்லையா 125%, அது அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் போயிங் விமானத்தை நாங்கள் வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிருச்சு. இந்த விஷயத்தில் தான் ஆடிப்போன ட்ரம்ப்பு உடனடியாக ஏய் ஜி ஜின்பிங்கை கூப்பிடியா, பேசி தீர்த்துக்கலாம், என்ன இப்படி பிரச்சனை பண்ணுறாரு, நாம் தான் ஏதோ புதுசாக ஆட்சிக்கு வந்தோம் குய்யாமியான்னு கொஞ்ச நாள் குதிப்போம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மனுஷன் என்ன நமக்கு மேலே குதிக்கிறாரு, கூப்பிடு 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 அப்படின்னு ஜி ஜின்பிங்கை தொலைபேசியில் அழைக்க முற்பட்டிருக்கிறாரு ட்ரம்ப்பு. ஆனால் பல முறை என்ன எத்தனை முறை கூப்பிட்டாலும் ஜி ஜின்பிங் ஃபோனுக்கு வர மறுத்துட்டாரு. இதை கேட்டு ட்ரம்ப்பு ஆடி போயிட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒற்றை அறிக்கையில் சீனா வந்து அமெரிக்காவுக்கு பல 100 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன் கால் பிரச்சனைக்கு பிறகு பயங்கர கடுப்பான ட்ரம்ப்பு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, ஏற்கனவே போட்டிருக்கிற கான்ட்ராக்டை மதிக்காமல் நடந்துக்குது சீனா, இது சரியல்ல, நியாயம் இல்லை அப்படின்னு. நியாய தர்மத்தை பற்றி பேச வேண்டியது ட்ரம்ப்பா அப்படின்னு சொல்லி சீனாவிலிருந்தும் கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு காலகட்டமாக இருக்குது. பல கஷ்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டியது இருந்தாலுமே கூட பல சுவாரஸ்யமான விஷயங்களும் நம்முடைய வாழ்நாளில் நடக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே சுவாரஸ்யமான ஒரு காலகட்டம் தான் இது அப்படின்னு தான் சொல்ல தோணுது நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, அதே மாதிரி உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது நண்பர்களே. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.